வணக்கம். முக்கிய செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு அரசு பணிகளுக்காக தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் கடந்த 17 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பல மாணவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. மாணவர்கள் மீதான காவல்துறையினரின் தாக்குதலை கண்டிக்காத ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜார்க்கண்டில் தங்களது உரிமை மற்றும் வேலைவாய்ப்புக்காக போராடிய மாணவர்களை காவல்துறையினர் லத்தி கம்பிகளால் தாக்கியுள்ளனர். மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்க கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டதுடன் கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. பெண்கள் மற்றும் மாணவிகளின் ஆடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர்களின் நலனுக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஜார்க்கண்ட் மாணவர்களின் கண்ணீர் துடைக்க ராகுல் காந்தி ஏன் அங்கு செல்லவில்லை என்றும் ராமலிங்கம் கேள்வி எழுப்பினார். ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இரட்டை நிலைப்பாடுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நீட் தீர்வை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியே தற்போது நீட் தேர்வு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்துவது வேடிக்கையாக உள்ளது என்றும் கூறினார். ராகுல் காந்தி தொடர்ந்து மக்களுக்கு விரோதமாக செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் பாஜகவை பொறுத்தவரை தேச நலனே முக்கியம் என்றும் ராமலிங்கம் தெரிவித்தார். பேட்டியின் போது மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நீட்டில் லீக்கேஜ் ஆனன்னு சொன்ன உடனே அத்தனை அந்த எக்ஸாம்களையும் தள்ளி வைத்துவிட்டு அதனுடைய கேன்சல் பண்ணிவிட்டு புதிதாக அமைக்கப்பட்டு அது மக்களோட அந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கும்போது பகிரங்கமாக மன்னிப்பு கோரி இந்த லீக்கேஜ் ஆனதுக்கு உடனடியாக அவர்களை கண்டிப்பதோடு அவர்களுக்கு எதிர்த்த மாதிரி மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து பார்லிமெண்டிலே நிறைவேற்றிருக்கிறார். இனி எந்த ஒரு லீக்கேஜ் இது மாதிரி ஆனாலும் கடுமையான ஜெயில் தண்டனை மட்டுமல்ல, வெளியே வர முடியாத அவர்களுடைய தண்டனை இறுதி காலம் வரைக்கும் வர முடியாத அளவிற்கு அவர்களது தண்டனை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற நல்ல செயல்களையும் உடனடியாக அதற்கான மாற்று பரீட்சை வைத்து அதை உடனடியாக செய்த அத்தனை செயல்களையும் ஏதோ ஒன்று மாஃபியா கும்பல் கூட சேர்ந்து கொண்டு அந்நியனுடைய ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து கொண்டு இவரும் சேர்ந்து எவ்வளவு நாடகம் ஆடினார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கு ஒரு நீதி, இப்போ ஜார்க்கண்ட்ல உண்மையாக மாதிரி நீட்ல அவங்களுக்கு லீக்கேஜ் ஆன அந்த கொஸ்டின் பேப்பருக்காக மாற்று எக்ஸாம் வைக்கல, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. ஆனால் அடக்குமுறையை ஏவி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த கேள்வியா இருந்தாலும் பாராளுமன்றத்திலே வாங்க, நம்மளுடைய கிரீன் ரீச்சி அவர்கள், நம்மளுடைய பாராளுமன்ற செக்ரட்டரியாக இருக்கிற கிரீன் ரீச்சி அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த அமைச்சர் நாங்கள் அமித்ஷா அவர்கள் மாநிலத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களை பாராளுமன்றத்திலே அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன், வாருங்கள் என்று அமித்ஷாஜி சொன்னதாக நாங்கள் அனைத்துக்கும் டிரான்ஸ்பரன்சியாக ரெடியாக இருக்கணும்ன்றதை சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி இவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி ஏதோ இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய தேசத்தில் சுதந்திர இந்தியா கொண்டாடுற இந்த ஆண்டில், அதாவது 15வது தேதி சுதந்திர தினம் கொண்டாடுற இந்த நிலையில இதை மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இந்த காங்கிரஸ் பேரியக்கம், அங்கே மட்டும் இல்லை இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் கூட தவறான தகவலை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரில் சைடு வாய்க்கால் மற்றும் கேபிள் அமைக்கும் பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வந்ததால் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து பொதுமக்கள் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகத்திடம் முறையிட்டனர். இதையடுத்து அவர் உடனடியாக உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்ததுடன் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் சைடு வாய்க்கால் அமைத்து சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் எதிரொலியாக தற்போது ஒவ்வொரு தெருவிலும் சைடு வாய்க்கால் அமைக்கும் பணிகளும் சாலை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை விநாயகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கு ஒப்பந்ததாரர்கள் பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட விநாயகத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர்.
ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி வரதராஜ பெருமாள் கோவிலில் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், காமாட்சியம்மன் திருக்கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், வெள்ளாள வீதி நந்திகேஸ்வரர் திருக்கோவில், பாரதி வீதி வரசத்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எழுந்தருளினர். அங்கு உற்சவர்களுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருக்காஞ்சி பகுதியில் சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் சுற்றுவட்டார கோவில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆடி, தை, புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் இந்துக்களால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை, திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரை மற்றும் பாகூர் தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதிகளில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து சில கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக வந்தேன். தனது நண்பர் ரமேஷ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் உரிமையாளராக உள்ளதாகவும் அவரது குடும்பத்தில் பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் குருசங்கர் என்பவர் பொய் வழக்கு ஒன்றை பதிவு செய்து ரமேஷை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறினார். மருத்துவத்துறைக்கு நிலையான எம்ஆர்பி வேண்டும் என ரமேஷ் சமீப காலமாக வலியுறுத்தி வந்ததாகவும் இதற்காக அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பலமுறை எச்சரித்ததாகவும் கூறினார். தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்திருப்பது தொடர்பாக பேசுவதற்காக வந்ததாக தெரிவித்தார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வருவதாகவும் சிறிய அலுவலகம் முதல் பெரிய அலுவலகம் வரை ஊழல் நடைபெற்றால் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய அமைச்சர்கள் தற்போது நிர்வாகத்தை கற்றுக்கொண்டு வருவதாகவும் பல அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ளதால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருப்பதாகவும் தெரிவித்தார். திரு லா மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்களையும் நம்ம ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்களையும் பார்த்து முதலமைச்சரையும் பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். என்னுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவரும் ஒரு உரிமையாளர். அந்த குடும்பத்தில் கொஞ்ச நாளாக பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. அதில் குடும்பத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் இப்போ குருசங்கரா இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்கிறவர் இவங்களை மற்ற அண்ணனையும் அக்காவையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டு அவங்க மேலே சில பொய் வழக்கெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங் அவரை திரு ரமேஷ் அவர்கள் அவர் ஒரு ஆரோவிலியன். அவர் அடிக்கடி பாண்டிச்சேரி வருவார். எங்கள் நட்பு அங்கே தான் ஆரம்பிச்சுது. அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீட்டுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற நிறைய இஷ்யூஸு, அதை எப்படி ஒரு கோவிட் டைமில் எப்படி ஒரு தேட்டருக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் எப்படி மேக்ஸிமம் அமௌண்ட் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி எப்படி பஸ்ஸுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு எம்ஆர்பி போடுறீங்களோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்கும் ஒரு எம்ஆர்பி வேணும். அதே மாதிரி கோவிட் டைமில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக ரூம்ஸ்லாம் எவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணும்னு ஒரு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அதனால் அவங்க ஃபேமிலிலேருந்து கூப்பிட்டு அவர் பர்சனலாக வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணிக்கப்புறமா அவர் சில பேசினதுனால அவர் மேலே பொய் வழக்கு போட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி அவர் புழல் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஸோ அது விஷயமாக ஒரு நியாயமான அவர் திரு குருசங்கர் டிஎம்கேல முக்கியமான பிரமுகர்களுக்கு ரொம்ப பழக்கம் சொல்கிறனால அந்த டைமில் அவங்களால இந்த கேஸை ஒழுங்காக வாதாட முடியல. இந்த வாட்டி திரு விஜய் திரு சிஎம் அவர்கள் ஜென்யூனாக கரப்ஷன் இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக ஒரு விஷயத்தை
எதிர்கொள்வார்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த என்கொயரி வந்து ப்ராப்பராக பயாஸ்டாக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் தரோ என்கொயரி வைக்கணுங்கிறத எங்களோட வேண்டுகோள். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களையும் நிர்மல்குமார் லா மினிஸ்டர் அவர்களையும் வந்து பார்க்க வந்தோம். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஏரியின் தென்பகுதியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ரூபாய் 39,12,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் 100 நாள் வேலை திட்டம் தற்போது 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்படும். இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீராதாரமும் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் தேவி, கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட வரிச்சிக்குடி காமராஜர் உயர்நிலைப் பள்ளியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது பள்ளி கட்டிடங்கள், மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து பள்ளியின் தற்போதைய நிலை குறித்து நிர்வாகத்தினரிடம் கேட்டறிந்ததுடன் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் நிர்வாகத்தின் கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்தார். மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதுடன் பாதுகாப்பான சூழல் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அஞ்சல் ஊழியர்கள் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம், அஞ்சல் 3 மற்றும் தபால்காரர் பன்முகத்திறன் ஊழியர் பிரிவு குரூப் சி மற்றும் தேசிய புறநிலை அஞ்சல் ஊழியர்கள் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் டார்கெட் என்ற பெயரில் ஊழியர்களை நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்ற கட்டாயப்படுத்துவதையும் மிரட்டுவதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு கணக்கு உள்ளிட்ட இலக்குகளை ஊழியர்கள் சிறப்பாக நிறைவேற்றி அஞ்சல் துறைக்கு பொதுமக்களிடம் இருந்து அதிக அளவில் சேவைகள் மற்றும் வருவாய் பெற்று தந்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் கோட்ட மற்றும் உட்கோட்ட நிர்வாக அதிகாரிகள் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள நிலையில் தொடர்ந்து ஊழியர்களுக்கு அதிக பணி சுமையை ஏற்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். குறிப்பாக PLI, RPLI உள்ளிட்ட காப்பீட்டு திட்டங்களுக்கு சாத்தியமற்ற இலக்குகளை நிர்ணயித்து அதிகாரிகளின் கமிஷனுக்காக ஊழியர்களை நேரம் காலம் பார்க்காமல் வற்புறுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் ஊழியர்களின் சொந்த பணத்தை கொண்டு புதிய பாலிசிகளை தொடங்குமாறு கட்டாயப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் கோஷங்கள் எழுப்பினர். ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம். புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் கோவிலில் 56ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த 2ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. இதனையடுத்து தினமும் அம்மனுக்கு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் முல்புறப்பாடு நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஓம் சக்தி மாரியம்மனுக்கு கரகம் எடுத்து சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாகை வார்த்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் படைத்து சாமி தரிசனம் செய்தனர். சுவாமி வீதி உலாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். இதேபோல் ஊர் இளைஞர்கள் ஆளுயரம் மாலை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு வரவேற்பளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், மூர்த்தி நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர்.
தந்தை என போற்றப்படும் ரா அரங்கநாதன் பிறந்த நாளான ஆகஸ்ட் 12ஆம் தேதியொட்டி புதுச்சேரி பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக விழா நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பல்வேறு நூல்களை பார்வையிட்டு வாசித்து மகிழ்ந்தனர். விழாவுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை உஷா தலைமை தாங்கினார். மாணவர்களிடையே நூல்களை வாசிக்கும் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நூலக ஆசிரியை சக்தி சிவரூபிணி செய்திருந்தார். மாணவர்களின் வாசிப்பு திறனையும் அறிவுத்திறனையும் மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் கோவிலில் ஆடி பெருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து காமதேனு, நாகம், ரிஷபம், சிம்மம், யானை, அன்னம், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கழநீரம்மன் எழுந்தருளி வான வேடிக்கைகளுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 14ஆம் தேதி ஆடி மாத 5வது வெள்ளிக்கிழமை காலை 8 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளனர். இதனையொட்டி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் போலீஸ் சூப்பரண்ட்கள் ஜிந்தா கோதண்டராமன், பக்தவத்சலம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், சுகாதாரத்துறை, மீனவர் நலத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். தேரோட்ட விழாவையொட்டி சட்டம் ஒழுங்கு பணிக்காக சுமார் 300 காவலரும், போக்குவரத்து ஒழுங்குபடுத்த 100 போக்குவரத்து காவலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். விழாவிற்கு பக்தர்கள் வருகை தர உள்ளதால் பொதுமக்கள் காவல்துறையினருடன் ஒத்துழைக்க விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். மேலும் தெருக்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைக்கக்கூடாது என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். போக்குவரத்து மாற்று ஏற்பாடாக வீராம்பட்டினம் செல்லும் வாகனங்களுக்கு ஒரு வழிப்பாதை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வீராம்பட்டினத்தில் இருந்து வரும் வாகனங்கள் சின்ன வீராம்பட்டினம் வழியாக செல்லுமாறு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேரோட்டத்தை தொடர்ந்து வருகிற 15ஆம் தேதி இரவு அம்மனுக்கு தெப்ப உற்சவமும், 21ஆம் தேதி இரவு முத்துப்பல்லுக்கு வீதி உலாவும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், மக்கள் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் வீராம்பட்டினம் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களின் விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் அடுத்த முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிருமாம்பாக்கம் காவல்துறையினர், சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக ஒரு வீட்டில் ஆட்கள் நடமாட்டம் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மிசாராம், ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூருவில் இருந்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் சரவணன் மொத்தமாக புகையிலைப் பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு பல மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 328 கிலோ ஹான்ஸ், கூலிப், விமல் பாக்கு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 3.5 லட்சம்
இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. மேலும் ரூபாய் 3 லட்சம் ரொக்கம், 3 செல்போன்கள், 1 கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் அவர்கள் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா புதுச்சேரி அத்தியாயத்தின் 2வது மாநாடு PCQCC 2026 நடைபெற்றது. லீடிங் வித் குவாலிட்டி ஃபார் சஸ்டைனபிள் growth அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் தொடக்க விழா ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெற்றது. QCFI புதுச்சேரி கிளை தலைவர் நரசிம்மன் தலைமை தாங்கினார். விழாவில் தக்ஷசிலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநருமான தனசேகரன், அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கண்ணன், டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனத்தின் மின்சார வாகனங்கள் செயல்பாட்டு பிரிவு தனபால் கலந்து கொண்டார். EIT பாரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த பொது மேலாளர் மணிகண்டன் வெங்கடேசன், ரானே பிரேக் லைனிங் லிமிடெட் நிறுவனத்தின் ஆலை தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொழில்துறைகளில் தர மேம்பாடு, தொடர்ச்சியான முன்னேற்றம், உற்பத்தி திறன், புதுமையான சிந்தனை, தன்னிறைவு மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதே மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். குவாலிட்டி சர்க்கிள் இயக்கத்தின் மூலம் ஊழியர்களின் குழு சிந்தனை, பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தர மேம்பாட்டு நடைமுறைகளை வளர்ப்பது குறித்து மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது. பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தர மேலாண்மை வல்லுநர்கள் மற்றும் QCFI உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொழில்துறை வளர்ச்சி மற்றும் தர மேம்பாட்டுக்கான சிறந்த நடைமுறைகளை குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். QCFI புதுச்சேரி அத்தியாய உறுப்பினர்கள், மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் ஜெயக்குமார் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துவிநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பில் 4ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் கடற்கரைக்கு எழுந்துருளினார். தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் பல்லக்கில் வைத்து புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு சுவாமிக்கு அரிசி மாவு, திரவியப்பொடி, சந்தனம், பால், மஞ்சள், இளநீர் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமி கடலில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மீண்டும் அழைத்து வரப்பட்டு கலச அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அருள் பாலித்த சுவாமியை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். உபயதாரராக மேற்கு பிருந்தாவனத்தை சேர்ந்த கலியமூர்த்தி கலந்து கொண்டார். மேலும் தேவஸ்தான அர்ச்சகர்கள் சிவராம குருக்கள், ஆகம பிரவீனா, கார்த்திகேய குருக்கள், ஆகம பூஷணம், முத்துக்குமாரசாமி, உதவி தம்புரார், ஆலய நிர்வாகம் அதிகாரி நீலகண்டன் மற்றும் ஊர் பெரியவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடர்பான அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி MLA-வுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொகுதியின் வசிக்கும் முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் உடல் நலம் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வீடுகளுக்கே சென்று வழங்க நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. முதியோர்களின் மருத்துவ தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய நேரத்தில் தேவையான சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை கிடைக்க செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் CSR மேலாளர் திவாகர், காமராஜர் நகர் குறைதீர்க்கும் குழுவை சேர்ந்த ஷாஜிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு காரைக்கரங்கள் மற்றும் அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் இலவசமாக பள்ளிப்பைகள் வழங்கப்பட்டன. காரைக்கரங்கள் அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் 75 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சுமார் ரூபாய் 40,000 மதிப்பிலான தரமான பள்ளிப்பைகள் வழங்கப்பட்டன.
மாணவிகளின் கல்விக்கு உதவும் வகையிலும் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பள்ளி பைகளை வழங்கி வாழ்த்தினர். மேலும் காரைக்கரங்கல் அமைப்பை சேர்ந்த விஷ்ணுவர்தன், அன்னை ஃபவுண்டேஷன் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், கேசவசாமி, உமா மகேஸ்வரி, சுமதி சரவணன், அருள்முருகன், வின்சென்ட், ராஜகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க பிரதர். இங்க பாருங்க. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பொன்னுசாமி கார்டன், அஸ்வின் நகர், ஜெயராம் நகர், ரிஸ்மில் ரோடு ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நடவடிக்கை மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்டம் சார்பில் ரூபாய் 1,12,00,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தங்களது நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட சாலை அமைக்கும் பணியை தொடங்கிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனுக்கும் அரசுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவித்தனர். காரைக்கால் கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட பிடாரிக்கோவில் வாய்க்கால் பகுதியில் 125 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படவுள்ள பணிகளுக்கான பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் அப்பகுதி பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பிடாரிக்கோவில் வாய்க்கால் மற்றும் வீரன்கோவில் வாய்க்கால் உள்ளிட்ட நீர்வழித்தடங்களை சீரமைத்து முறையாக பராமரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் விவசாய பயன்பாட்டிற்கும் பொதுமக்களின் தேவைகளுக்கும் நீர்வழித்தடங்கள் பயனுள்ளதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சென்னை ஐஐடிக்கு சென்று அதன் இயக்குநர் பேராசிரியர் காமகோடியை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள், செயற்கை நுண்ணறிவு, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஐஐடி மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டரை சேர்ந்த மம்தாவும் சந்திப்பில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கேற்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமை மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த சந்திப்பு மூலம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட கோட்டைமேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த 2ஆம் தேதி மகா கணபதி ஹோமமும் 3ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றன. தொடர்ந்து தினம்தோறும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல், சுவாமிக்கு சிறப்பலங்காரம் மற்றும் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றன. இரவு நேரங்களில் மின்னொளி அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் வீதி உலாவும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு கூழ் ஊற்றிய நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாலை சடல் தரித்தல் மற்றும் சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். இரவு கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு வில்லியனூர் பகுதி கிராம மக்கள் இணைந்து செய்து வருகின்றனர். புதுச்சேரி நல்லவாடு தெற்கு வீதியை சேர்ந்தவர் விஜயேந்திரன்.
மும்பையில் உள்ள கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முகுந்தாவதி. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். சம்பவத்தன்று சென்னையில் இருந்த கோவில் திருவிழாவுக்காக வந்திருந்த உறவினருடன் முகுந்தாவதி அருகில் உள்ள குட்டியாண்டவர் கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது திருவிழாவை பார்த்து கொண்டிருந்த போது வீட்டில் செல்போன் சார்ஜரை எடுக்க வேண்டும் என கூறி உறவினர் வீட்டின் சாவியை வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டிற்கு சென்று செல்போன் சார்ஜரை எடுத்துக்கொண்ட அவர் வீட்டை பூட்டாமல் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து திருவிழா முடிந்து முகுந்தாவதி வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் கதவும் பீரோவும் திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பீரோவில் வைக்கப்பட்டிருந்த வளையல், செயின், ஆரம் உள்ளிட்ட சுமார் 45 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரொக்கம் திருட்டு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து முகுந்தாவதி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வீட்டில் இருந்த நகைகளை யாராவது முன்கூட்டியே நோட்டமிட்டு திருடி சென்றார்களா அல்லது வீட்டுக்கு வந்தவர்கள் மூலம் திருட்டு நடைபெற்றதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழநீர் அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு புதுவை சான்றோர் குல கிராமினியார் நாடார் தர்ம பரிபாலன சபையினரின் 5ஆம் நாள் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் முடிந்ததும் கோவில் பிரகாரத்தை அம்மன் வலம் வந்தார். பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர், கிராமினியார், நாடார் தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் புதுவை சான்றோர் குல கிராமினியார் தர்ம பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், ஆலோசகர்கள் சங்கர், காமராஜ், குருமூர்த்தி, அரியங்குப்பம் கிராமினியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டுரங்கன், தலைவர் பாபு, செயலாளர் விஜயமுருகன், பொருளாளர் தேவநாதன், துணைத் தலைவர்கள் முருகன், பார்த்திபன், துணை செயலாளர்கள் ஜெயபால், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி, பாண்டுரங்கன், செயலாளர் அம்சா விஜயன், பொருளாளர் தமிழ்செல்வி பாலகுரு, ஆலய தனி அதிகாரி பாலமுருகன், விழா குழு தலைவர் நாகமுத்து, ஆலய அர்ச்சகர் ஜெயக்குமார், பேரவை நிர்வாகிகள், மகளிர் அணியினர், மக்கள் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் பாரதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னமுத்து மாரியம்மன் கோவிலின் 21ஆம் ஆண்டு உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றம் மற்றும் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காத்தவராயன் சுவாமிக்கு ஆலயத்தில் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி காத்தவராயன் சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வீதி உலாவின் போது வீடுதோறும் பக்தர்கள் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், ஆரியபாளையம், பாரதி நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் வடிவாம்பிகை சமேத சந்திரமௌலீஸ்வரருக்கு தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரதோஷ உபயதாரரான ஏம்பலம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் பிறந்தநாள் விழா நாளை முன்னிட்டு சண்முகாபுரத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தா நகர், விநாயகர் கோவில், சத்ய சாய் நகர், ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, எல்லைப்பிள்ளைச்சாவடி, மாரியம்மன் நகர், வழுதாவூர் சாலை, போலீஸ் நிலையம் அருகில் விபி சிங் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கருவடிக்குப்பம் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்திலும், இரவு அன்னபூர்ணா ஆசிரமம் மற்றும் சோனியா காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வராகியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெறவுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் பிறந்த நாளையொட்டி அவருக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழநீரம்மன் கோவிலில் 1ஆம் ஆண்டு துவஜாரோகணம் விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தினமும் காலை, மாலை என இரு வேளைகளிலும் சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. மேலும் தினமும் பல்வேறு வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சிவன், பார்வதி மற்றும் ஐயனார் பூரணி பொற்களை சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 6ஆம் நாள் உபயதாரர் ராமச்சந்திரன் குடும்பத்தினர் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல் சாத்தமங்கலம் தர்மகத்தா, கிராமவாசிகள் மற்றும் உபயதாரர்கள் இணைந்து செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.